ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் ஹாரர் படமாக வெளியான தி ஸ்கின் பெயிண்டர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். டீமன்ஸ் நிறைந்த ஒரு உலகத்துல சூப்பர் பவர் உள்ள மனிதர்கள் அதை எதிர்த்து போராடுறாங்க. ஸ்கின் பெயிண்டர் சக்தி உள்ளவங்க பாத்தீங்கன்னா உடல்ல எந்த மாதிரியான காயம் இருந்தாலும் அவங்களோட பிரஷ் மூலமா அதை கியூர் பண்ற ஒரு சக்தி அவங்களுக்கு இருக்கு. படத்துடைய ஆரம்பத்துல ஒரு ஆன்மா சில பேரை கொண்டுட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு ஸ்கின் பெயிண்டர் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ஆன்மா தன்னுடைய முகத்தை வந்து திருப்பி கொடுக்க சொல்லுது. முதல்ல அந்த ஸ்கின் பெயிண்டர் அதை மறுத்தாலுமே அதுக்கப்புறம் தன்னுடைய சிஷியனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த பவரை சிஷியனுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அவர் இறக்குறாரு. கட் பண்ணா ஹீரோ மாஸ்கோட ஒரு இடத்துல நிக்கிறாரு. அப்போ ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா தன்னை காப்பாற்ற சொல்றாங்க. அது தொடர்ந்து அவங்க தாக்கப்பட்டு அவங்களோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணப்படுது. இது செஞ்சவர் யார் அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஸ்கின் பெயிண்டரா இருக்கிற ஹீரோ பாத்தீங்கன்னா தன் பவர் மூலமா அந்த பொண்ணுடைய முகத்தை திருப்பி கொடுக்க ட்ரை பண்ணும்போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய ஸ்டோரி பிளாட் புதுசாகவும் ஒரு ஃப்ரெஷிங்காகவும் வந்து பாக்கிறதுக்கு. பட் ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்ததுனால இந்த படம் பெருசா எடுபடல. படத்துல நினைச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஆக்டிங் தான் கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலி டீசென்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். சிஜி ஒர்க் எல்லாமே சில இடங்கள்ல நல்லா இருந்தாலுமே சில இடங்கள் பாத்தீங்கன்னா அது சிஜி தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் ஹாரர் மூவியா வந்திருக்கு. படத்துல அலர்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தி ஸ்கின் பெயிண்டர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.